இப்படி செஞ்சு கொடுங்களேன், கண்டிப்பா உங்க கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எப்பவுமே காலியாகி தான் வரும். என்ன ரெசிபியா? பீட்ரூட் பன்னீர் பராத்தா. நல்லா பீட்ரூட்டையும் பன்னீரையும் வச்சு ஒரு ஈஸியா சிம்பிளா எப்படி ஒரு பராத்தா செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பீட்ரூட் என்ன பண்ணிக்கிறேன், ரஃபா சாப் பண்ணி நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்டீமர்ல தான் ஸ்டீம் பண்ணி இருக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் ஆனோடனே சாஃப்ட் ஆன பிறகு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ல சப்பாத்தி மாவோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த பீட்ரூட் வந்து அரைச்சு வச்சதை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பீட்ரூட்டும் சப்பாத்தி மாவும் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டான டோ வந்து ரெடி ஆகிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து அதை ஊற வச்சுக்கிட்டேன். சைட்ல வந்து பன்னீரை கிரேட் பண்ணி அதோட ஆரிகானோ, டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல ஸ்பைஸ் லெவல் உங்களுக்கு எந்த லெவல்ல வேணுமோ நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பீட்ரூட்டை வந்து பராத்தாக்கு இந்த சப்பாத்தி மாவு வந்து நல்லா ரோல் அவுட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பன்னீரையும் நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டு திருப்பி ஃபிளாட்னா ரோல் பண்ணிக்கிடுவோம். இப்படி எல்லா பராத்தாஸையும் ரோல் பண்ண பிறகு நல்லா ஹாட் தவால 2 சைடும் நல்லா மீடியம் ஹீட்ல குக் பண்ணுங்க. எண்ணெய் இல்லாச்சுன்னா நம்ம கீ கூட அப்ளை பண்ணி 2 சைடும் டாஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய பராத்தா ரெடி ஆயிரும். இந்த பராத்தாக்கு நீங்க சாஸோட சாப்பிட்டா அதோட நல்ல தயிருக்கு மேல கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.